பாஸ்டர் தாமஸ் ராஜ் ஐயா அவர்கள் 1945 ஆண்டு ஜூன் 28 நாளில் நாலுமாவடியில் பிறந்து வளர்ந்தார். சிறு வயதிலிருந்தே பள்ளியில் நன்கு படிக்கும் ஞானம் கொண்டவர். தான் 8ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது 85% மதிப்பெண்கள் மட்டுமே பெற்றதற்காக பள்ளியில் தன் ஆசிரியரால் தண்டிக்கப்பட்டார். அதேவேளை தன் நண்பர்களோடு செய்த குடிப்பின் நிமித்தமாய் தன் தாயாராலும் தண்டிக்கப்பட்டார். இவ்விரண்டு சம்பவங்களும் அவரை ஊரை விட்டு சென்னைக்கு செல்ல தூண்டியது. சென்னை வர முயன்றவருக்கு பிராமண ரயில் நிலைய அதிகாரியின் புத்திமதியோடு சலுகையும் கிடைத்தது. தன்னுடன் இருக்கவும் கல்வி கற்கவும் கொடுக்கப்பட்ட வாய்ப்பை புறக்கணித்து தன் முடிவுக்காக நிறுத்தப்பட்ட ரயிலில் சென்னைக்கு வந்தார். யார் புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் தன் தந்தை ஏற்றுக்கொள்வார் என்று வந்தவருக்கு காத்திருந்தது ஏமாற்றம். தன்னை அறியேன் என்று சொன்ன தந்தையிடம் இருந்து உறவினரின் துணையோடு ஆவடியில் உள்ள மளிகை கடையில் வேலை செய்தார். 13 வயதில் கடும் வேதனையை அனுபவித்தவராய் ஆவடியில் மூட்டைகளை சுமந்து கஷ்டப்பட்டார். பின் நாட்களில் தன் முதலாளியால் இழைக்கப்பட்ட துரோகம், தன் தந்தையின் சடலத்தை அடக்கம் செய்ய முன்வராத தேவாலயம் என மனிதர் மீதும் தேவன் மீதும் வெறுப்பு கொண்டவராய் தன் வாழ்வில் பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்ற மன உறுதியில் பம்பாய்க்கு சென்றார். இந்த உலகத்திலே என்னுடைய தகப்பனார் நல்ல ஆஸ்தி உள்ளவராய் பிறந்தாலும் எங்களை வெறுமையாய் விட்டு போனார். அவருடைய சரீரத்தை நல்லடக்கம் செய்வதற்கு கூட எங்கள் கையிலே காசு இல்லாம வெறுமையாய் எங்களை விட்டுட்டு போனார். சென்ற இடம் தனக்கு வருமானத்தை தந்தது மட்டுமல்ல, தன்னை வாலிப பாவங்களுக்கும் விற்று போட்டது. புகை பழக்கத்திற்கு அடிமையானவராய் அநேக துன்மார்க்கமான காரியங்களை செய்து வந்தவருக்கு தன் வருங்காலத்தை குறித்த பயம் தற்கொலைக்கு நேராய் நடத்தியது. நாளைக்கு என்னுடைய 21வது வயலுக்கு 100 சிகரெட் தேவை. So I required 100 cigarettes. பாம்பேல இருந்து சென்னை வருவதற்குள்ளே 2 வாலிபர்கள் போட்டியிட்டு 100 ரூபாய், எவன் அதிக சிகரெட் குடிக்கிறானோ அவனுக்கு 100 ரூபாய் பந்தயம். 1966 பந்தயம் கட்டி அவனை தோற்கடித்தேன். எங்க அப்பாவுக்கு கிடைக்காத கிருபை எனக்கும் கிடைக்காம இருந்திருந்தால் நானும் இதே விதமான மரணத்தை நான் சந்தித்திருப்பேன். சாவை நோக்கி சென்னை வந்தவருக்கு வாழ்வளிக்க தேவ திட்டம் காத்திருந்தது. வேறு மதத்தில் இருந்து ரட்சிக்கப்பட்டவரின் வார்த்தைகளால் ரட்சிக்கப்படும்படி ஆலயத்துக்கு போனார். அன்று பிடித்த கரத்தை இன்றும் அவர் விடவில்லை. நின்று காக்கும் கர்த்தர என்றும் மறப்பதில்லை. என்றும் காக்கும் கர்த்தர நாம் மறப்பதில்லை. தன் பாவ வாழ்க்கை மாறி ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அவர் மேல் நிறைய தொடங்கியது. தேவாபிஷேகம், தீர்க்க தரிசன வரங்கள், பாஸ்டர் சாம் சுந்தரம் ஐயா போன்ற ஆவிக்குரிய போதகர்களின் அறிமுகம் என தேவ திட்டத்தின் பாதையில் பயணித்துக் கொண்டிருந்தார். தன் வாழ்வில் மிட்டாய் கம்பெனி வேலையில், தசமா பாகத்தில், ஆராதனையில் என எல்லாவற்றிலும் உண்மையாயிருந்தார். குடும்பத்தில் உள்ள வறுமை நிமித்தமாய் அந்த வேலையை விட்டு ஊழியத்துக்கு வர தயங்கினவரை தேவன் நடத்த வல்லவர் என்ற நம்பிக்கையோடு ஜெப ஆலயத்துக்கு சென்றார். எங்களுடைய ஆரம்ப நாட்களை நான் யோசித்து பார்த்தா ஆகாரம் கிடையாது, பசியும் பட்டினமாக இருந்த காலத்தில் இந்த தேவனிடத்தில் நாங்கள் வருவதற்கு எங்களுக்கு வழிகாட்டினது என்னன்னு கேட்டிங்கன்னா, என் தங்கச்சி கல்யாணம் முடியணும். 10 பைசா கிடையாது கல்யாணம் முடிக்கிறதுக்கு. அப்போ எங்களுக்கு ஒரு ஆலோசனை என்னோட தாய்க்கு கொடுத்தாங்களாம். ஏம்மா, அந்த புருஷவாக்கத்தில் சுந்தரன் ஒரு ஐயா இருக்காரு, நீங்க அவர்கிட்ட போங்க, அவர் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்வார். அவங்க சர்ச்சில் சேர்ந்துட்டீங்கன்னா தாலியெல்லாம் கிடையாது, நகையெல்லாம் போட வேண்டியதில்லை, எந்த செலவுமே இல்லை, அவரே பண்ணி வச்சிருவாரு, நீங்க அந்த உதவியை தேடுங்க அப்படின்னு சொல்லி, நாங்கள் இந்த பெந்தெகோஸ்துக்கு வந்து ரட்சிப்புக்காக வரல, உதவிக்காக தான் வந்தோம். தேவனை தேடி வந்தது எங்க தங்கச்சிமார் கல்யாணம் நடக்கணும், அதுக்கு இந்த மனுஷன் ஃப்ரீயா ஏதாவது பண்ணி வைப்பாரு, கோயிலுக்குள்ள நாங்கள் அதுக்கு தாங்க வந்தோங்க, ஏதாவது உதவி கிடைக்குமான்னு தான் ஆலயத்துக்குள்ள இந்த ஏசியக்குள்ள நாங்கள் வந்தோம். ஆனால் அந்த தேவ மனுஷன் என்ன பார்க்காதீங்க, கர்த்தர் உங்களுக்கு எல்லாம் கொடுப்பாரு, உங்களை ஆசீர்வதிப்பாரு, நான் வந்து கொஞ்சம் கொடுக்கலாம், ஆனால் கடவுள் வந்து வானம் திறந்து கொடுக்கிறவர், நீங்கள் அவரை பாருங்க என்று சொல்லி ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்லி சுவிசேஷத்துக்குள்ளே நடத்தி ஞான ஸ்நானத்துக்குள்ளே என் குடும்பத்தை நடத்தினார். தேவனை ஆராதித்தோம். ரட்சிப்பு வந்து நாங்கள் வசனத்தின் மூலமாக வரலங்க, பிச்சை எடுக்க வந்தவங்க,
என் தங்கச்சி கல்யாணம் நடக்காதா, ஏதாவது 10 ரூபாய் கிடைக்காதா, தேவைக்கு தாங்க வந்தோம். ஆனா வசனத்தை முழுமையாக நாங்கள் ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சோம். முடிவு என்ன தெரியுமா? இந்த கர்த்தர் என்ன கடன் வாங்குறவனா இல்லை, கடன் கொடுக்கிறவனா வச்சிருக்காரு. போதகர் ஜி சுந்தரம் ஐயா அவர்களின் ஊழிய பயிற்சியை பெரும் சோதனைகளை மேற்கொண்டு போதகர் அம்மாவோடு திருமண வாழ்வில் இணைந்து ஜெயமாய் ஆவடியில் முன்பே நிறுவப்பட்ட ஏசிய சபையின் போதகரானார். தன் ஊழிய பாதையில் அநேக கஷ்டங்கள் நெருக்கடிகள் மத்தியில் வேலைக்காரன் கண்கள் தன் எஜமான் கரம் நோக்கும் போல் தேவனுடைய கரத்தையை நோக்கி பார்த்தவராய் விசுவாச ஜீவியம் செய்தார். நான் வெறுமையான நிலைமையிலே இந்த ஊழியத்துக்கு வந்தேன். ஒன்றும் இல்லாத இந்த ஊழியத்துக்கு வந்தேன். எனக்கு ஒரு நல்ல பாஸ்டர் கிடைத்தார். என்னை ரொம்ப நேசிச்சார். நான் அவர் மேல உயிரையே வச்சிருந்தேன். என்னை 7 வருஷங்கள் உருவாக்கினார். 100 ரூபாயை கையில கொடுத்துட்டு இன்றையில இருந்து புருஷவாக்கத்துல ஒரு கிழமை இருக்கிறாங்கிறத நீங்க எனக்கு அப்ப தாங்க கண்ணு திறந்துச்சு. 7 வருஷம் ஊழியம் செய்யறா கூட எனக்கு ஒரு சத்தியம் தெரியல, கர்த்தர் கொடுப்பார்னு தெரியல. அன்றைக்கு முழங்கால் போட்டேன், கர்த்தர் கொடுப்பீர்ல, எனக்கு கூடும், Lord, you are able to give him, கூடும், supply my needs. நீங்க பார்க்கறதெல்லாம் வேலைக்காரன் கண்கள் தன் எஜமான் கரம் நோக்கும் தேவா எனக்காய் எல்லாம் செய்யும் உம் கரத்தை என்றும் நோக்குமே. ஊழியத்தில் பெருக்கம், குடும்பத்தில் பெருக்கம், விசுவாசிகளின் பெருக்கம் என தேவன் பெருக்கத்தை கட்டளையிட்டார். ஆவடியில் சிறு சபையாக துவங்கப்பட்ட ஏசிய சபை இந்தியாவில் உள்ள அநேக மாநிலங்களில் கிளை சபைகள் எழும்பவும், தன்னிடம் உதவி என்று கேட்டு வந்தவருக்கு கேட்டதை விட அதிகமாக செய்வதில் தன்னை மிஞ்சினவர் யாரும் இல்லை. அன்பால் அதட்டவும் அரவணைக்கும் அறிந்தவர், மற்றவர்களை மதிப்பதிலும் எல்லாவற்றிலும் தேவனுக்கு மகிமை செலுத்துவதிலும் முந்திக் கொள்பவர். கொரோனா தொற்று காலத்தில் சபைகள் பூட்டப்பட்ட நிலையில் ஆன்லைன் மூலமாக அனைத்து நாடுகளுக்கும் தேவ செய்தியை தாமஸ் ராஜ் ஐயா மூலமாக கொண்டு செல்லவும், அதன் மூலமாக சபையும் ஊழியமும் இன்னும் விருத்தி அடையவும் கர்த்தர் கிருபை செய்தார். அதே காலகட்டத்தில் தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர் என தேவன் மேல் நம்பிக்கையுள்ளவராக தேவன் கொடுத்த திட்டம் விருப்பத்தின்படி புது சபையை பெரிதாக கட்ட தீர்மானிக்கப்பட்டு கட்டுமான வேலைகளையும் தொடங்கினார். தேவைகள் மலை போல் இருந்தாலும் தேவன் எல்லாவற்றிலும் பெரியவராய் இருந்து தேவைகளை சந்தித்தார். கட்டிடத்தின் ஒவ்வொரு பகுதி நிறைவு பெறும் பொழுது பதறாமல் திகையாமல் தேவனிடம் விசுவாசத்தை வேண்டினவராய் தடைகளை எதிர்த்து நின்றார். பதறாதே திகையாதே வேண்டிடு விசுவாசம், பதறாதே திகையாதே கொண்டாடு தேவபலம். 2021ஆம் ஆண்டு சற்றும் எதிர்பாராத கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தேவனுடைய கிருபையினால் மீண்டு வந்தார். சுவாசிக்கவே முடியாத நிலையிலும் சற்றும் தொய்வடையாமல் தேவ வார்த்தையை பிரசங்கித்தார். கடந்த 11 ஜூன் 2023 அன்று ஆவடி ஊழியத்தில் 50 ஆண்டுகள் நிறைவு செய்ய கர்த்தர் தம்முடைய தாசனுக்கு கிருபை தந்தார். அந்த நாளில் புதிதாய் கட்டப்பட்ட நாசரேத் ஹாலை தன் கையால் பிரதிஷ்டை செய்யவும், அன்று தன் ஊழிய பாதையில் உறுதுணையாய் நின்ற அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்து கூட்டம் முடிந்த பின் சபை விசுவாசிகள் அனைவரையும் பார்த்து பிரியா விடை பெற்றார். அவர் விசுவாசிகளை பார்த்து பூரித்த தருணம் நம் நெஞ்சை விட்டு நீங்காதது. கர்த்தருடைய அநாதி தீர்மானத்தின்படி கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூலை 6ஆம் தேதி நம்முடைய போதகர் தேவ மகிமையில் பிரவேசித்தார். அவரது சரீரம் அனைவரது பார்வைக்காக 2 நாட்கள் ஆவடி சபையில் வைக்கப்பட்டு ஜூலை 8ஆம் தேதி தான் மூட்டை சுமந்த அதே சாலையில்
கர்த்தருக்கு மகிமையாய் நல்லடக்கம் செய்யப்பட்டது. தான் வாழ்ந்த நாட்களில் தன்னுடைய கனிவுள்ள வாழ்க்கை மூலமாக அநேகரை கனி கொடுக்க செய்தவர். அவர் வாழ்ந்த நாட்களில் பிரசங்கித்த ரட்சிப்பின் சுவிசேஷ வார்த்தைகள், சீர்படுத்தும் சிட்சிக்கிற வார்த்தைகள், குணப்படுத்தும் ஆறுதலின் வார்த்தைகள், உருவாக்கும் அன்பின் வார்த்தைகள் என்றும் அநேகர் வாழ்க்கையில் கிரியை செய்கிறது. வறுமையின் பாதையில் கடந்து வந்ததாலோ என்னவோ, வறுமை என்று வரும் வழிப்போக்கனுக்கும் சரி வஞ்சகனுக்கும் சரி வாரி இறைத்து மகிழ்ந்தார். தன் கடைசி சுவாசம் உள்ளவரை ஒரு நல்ல போராட்டம் போராடி ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்து கொண்டு தன் வாழ்வில் பாக்கிய நாளாக கருதிய அந்த நாளில் நம்மை விட்டு மகிமையில் பிரவேசித்த நமது போதகர் மரித்தும் இன்னும் பேசுகிறார். என்னுடைய கல்லறையில நிச்சயமா ஒரு வார்த்தை எழுதப்படும். These words will be written on my grave surely. என்னை குறித்து நீங்க சாட்சி சொல்ல ஒரு தருணம் உங்களுக்கு கிடைச்சா, If you get a chance for giving a testimony about me, நீங்க நிறைய பேர் சாட்சி கொடுப்பீங்க. many people will testify this. இந்த பாஸ்டரால குடும்பம் சீராச்சு. My family was corrected by this லைஃப் pastor. சீராச்சு. My life was corrected. நான் மரித்தும் பேசுவேன் எனக்கு தெரியும். I know I will speak even after my death. என் மரணத்தோட பிரசங்கம் முடிஞ்சிராது. My service will not end up with ஆஃப்டர் மை டெத், even after my death. உங்க வாழ்க்கையில நெடு நாட்களாய் நான் பேசிக் கொண்டிருப்பேன். I will speak in your life for many days. என்றால் நான் பேசினது உங்களை ஆசீர்வதிக்கிற வார்த்தை இல்ல. Because these words are not words of blessing to you. தேவனுக்கு நேராக நடத்தின சீர்படுத்தின வார்த்தை. Because these words are the words that we are rebuking you. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. வீட்டுக்கார் வந்து சொந்தமாய் ஒரு சாராயம் விற்கிற ஒரு மனுஷன். அவர் சாராயம் காட்டி விற்கும்போது குடிச்சு அவருடைய உறுப்புகள் எல்லாம் உள்ளே இருக்கிற எல்லா உறுப்புகளும் கெட்டு போய் டாக்டர் வந்து 3 நாள் அவங்களுக்கு டைம் கொடுத்துட்டாங்க மறிச்சிருவாருன்னு சொல்லி. அந்த 3 நாளுக்கு அப்புறமா ஒரு சகோதரன் இந்த சாலையத்தில் அவரை ஆட்டோ வச்சு கொண்டு வந்து இங்கே போடும் பொழுது கர்த்தர் கிருபையாய் அன்பான ஆவிக்குரிய தகப்பனுடைய அந்த வார்த்தை, வலிமையான வார்த்தை மரண படுக்கையிலிருந்து கர்த்தர் மாற்றி அவருடைய வார்த்தையினாலே கர்த்தர் ஜீவனை தந்து இங்கே புதுப்பித்தார். 1984ஆம் ஆண்டிலிருந்து நாங்கள் ஐயாவுடைய பாதத்திலே நாங்கள் அவருக்கு கீழ்ப்படிந்து பணிவிடை ஊழியம் நாங்கள் செய்து கொண்டிருந்தோம். இன்றைக்கு 3 சபைக்கு நல்ல ஒரு ஊழியக்காராய் நிறைய மக்களோடு கூட இன்றைக்கி ஆசீர்வாதமாக இருக்கிறோன்னு சொன்னால் அவர் எங்களை வளர்த்த ஒரு நல்ல ஆவிக்குரிய தகப்பன். நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அப்பா இறந்துட்டாங்க. அப்போது அப்பா மட்டும்தான் ஏர்ன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக நான் வந்து 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன், தம்பி 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தான், அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். இதுக்கு மேலே நம்ம எங்கே காலேஜ் படிக்க போகிறோம், இதுக்கு மேலே காலேஜுக்கு போக முடியாது, யார் நம்மளை படிக்க வைக்க போகிறான்னு நினச்சி நான் ஒரு பார்ட் டைம் ஜாபாக நான் ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஃபுல் டைம் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு ட்ரெஸ் ஷாப்பில். அப்போ பாஸ்டர் எங்களை பார்த்து, இந்த வயசில் நீ வேலைக்கு போயிட்டுருக்கியா, இது படிக்க வேண்டிய வயசுன்னு சொல்லி என்ன படிக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி கேட்டு எனக்கு காலேஜில் ஜாயின் பண்ண வச்சாங்க. வித் காட்ஸ் கிரேஸ் நான் காலேஜ் படித்தேன். பட் எங்களால் இப்போ பாஸ்டர்கிட்ட சொல்ல முடியல, அங்கிள் நாங்கள் இப்போது ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டுருக்கோன்னு சொல்லி. இப்போ மிஸ் யூ பாஸ்டர் அங்கிள், தேங்க்ஸ் அ லாட் ஃபார் எவ்ரிதிங். ஐயா வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தார். என்னோடய வீடு கூரை வீடு, உள்ளே வந்துட்டு உட்காரத்துக்கு கூட சரியான ஒரு வசதி இருக்காது. அவர் வந்துட்டு முதல்ல கொடுத்த சத்தியம் என்னடனா வந்துட்டு அங்கே எங்கள் குடும்பத்துக்கு தேவையான சத்தியத்தை கொடுத்தார். சத்தியத்தை கொடுத்து முடித்த உடனே அவர் செஞ்ச ஒரு காரியம், அந்த பள்ளனும் பார்க்கல மேடனும் பார்க்கல, அந்த கூரை வீட்டில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் பள்ளம் இருக்கும், நம்ம முட்டி போட முடியாது. அவர் அந்த இடத்துல நேர் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணார். என்னால் அதை மறக்கவே முடியாது. அவர்கிட்ட அந்த தாழ்மையை கற்றுக்கிட்டேன் நான். எங்கள் வீட்டில் ஏதாச்சும் குறை இருந்திருந்தால் அதை விஷயம் மன்னிச்சிருங்க. அவர் ஒரே வார்த்தை சிரிச்சுக்கிட்டே சொன்னார், என் பிள்ளைங்க வீட்டுக்கு நான் வரேன்ப்பா, அந்த இடத்துல நான் என்ன குறை கண்டுபிடிக்க முடியும். 2021 மே 17 அன்னைக்கு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கோவிட்ல இறந்துட்டாங்க. அது வந்து ஒரு பெரிய திருப்பு முனையாக என்னோடய வாழ்க்கையில் இருந்துச்சு. என்னோடய பிளட் ரிலேஷன் நிமித்தமாக என் மேலே வந்து 5 விதமான போலீஸ் ஸ்டேஷனில் கேசஸ் வந்து என் மேலே கொடுத்துருந்தாங்க. பொய்யான புகார்களை கொடுத்துருந்தாங்க. 11 மாதம் அதற்காக நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் வீட்டுக்கும் நான் வாங்குகிற சம்பளத்தை அப்படியே நான் வந்து அட்வொகேட் கொடுக்கும்படி என்னோடய சூழ்நிலை இருந்துச்சு. பிள்ளைகளோட எதிர்காலம், நாங்கள் சாப்பிட்றதுக்கு கூட நிறைய வேலை
வேலையில் நான் வாங்க மாட்டேன் ப்ரொவிஷன்ஸு. அப்படி இருக்கும்பொழுதும் ஆண்டவர் வந்து இந்த ஷம்மா ஃபெலோஷிப்பை வந்து துவக்கினாங்க. ஸோ ஷம்மா ஃபெலோஷிப்பில் வந்து ஒரு முறை ஐயா வந்து வித் ஆக்சிஜன் சப்போர்ட்டோடு வந்து மெசேஜ் கொடுத்தாங்க. நான் கண்ணீரோடு அந்த மொத்த மெசேஜ்லேயும் கண்ணீரோடையே நான் கேட்டுட்டு இருந்தேன். அதில் வந்து எனக்கு 3 வார்த்தை மட்டும் திரும்ப திரும்ப இன்றைக்கு வரைக்கும் அந்த காதில் எனக்கு அந்த சத்தம் போயிட்டே இருக்குது. என்னதுன்னா, நான் வருவேன். அந்த வார்த்தை திரும்ப திரும்ப போகுது, நான் வருவேன், நான் வருவேன். இன்றைக்கு உங்கள் வீட்டுக்கு வருவார். இன்றைக்கு உங்களை சந்திக்க வருகிறார். God is the defender of widow. இந்த வார்த்தை மட்டும் எனக்கு திரும்ப 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 சத்தம் கேட்டே இருந்துச்சு. நிறைய வேலையில் போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் உட்காந்துட்டு அந்த வசனத்தின் மேலே, அந்த டிஃபெண்டர்ன்ற வேர்டு மேலே என்னோட விரலை வச்சு நான் ஜோம் பண்ணிட்டே இருப்பேன். அந்த டிஃபெண்டர்ன்ற வேர்டு மேலே என்னோட கண்ணீர் வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும். கர்த்தர் அப்படி ஒரு பெரிய விடுதலையை எனக்கு, என் கணவர் இறந்து 12வது மாதம் அந்த மே மாதம் 17ஆம் தேதி வருவதற்கு முன்பதாகவே கர்த்தர் எனக்கு மே மாதம் 5ஆம் தேதி 2022 எனக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுத்தார். அந்த தேவ மனுஷன் ஆக்சிஜன் சப்போர்ட்டோட வந்து சொன்ன அந்த வார்த்தை, அது வந்து என்னோட இருதயத்தில் அப்படியாய் பதித்து கொண்டேன். கர்த்தர் அந்த வார்த்தையை நிறைவேற்றி கொடுத்தார். ஜீவனுள்ள தேவன் என்பதை அவர் நிரூபித்து கொடுத்தார். சரீரத்தில் எவ்வளோ பலவீனங்கள் இருந்தாலும் 3 சர்வீஸ் பேசுவார். அந்த சர்வீஸ்லேயும் அவர் சிங்கம் போல நின்று அந்த முழு பலத்தோடு அவர் வார்த்தையை பேசுகிறத பார்த்து வியந்து போயிருக்கிறேன். உண்மையாகவே அந்த அப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷனை ஆவிக்குரிய தகப்பனாக எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்ததுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். வீடு கட்டணும்னு பிளான் பண்ணும்போது ஐயா கிட்ட ஆலோசனை கேட்ட போகும்போது சரி கட்டிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. இது இடத்தையும் வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு அதை ஆரம்பிச்சுட்டு தான் சொன்னாங்க. எங்கள் அம்மா கிட்ட கேட்டாங்க, எத்தனை ரூம் போட போகிறீங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்டாங்க. அப்போது இருந்த சூழ்நிலையில் நாங்கள் வந்து 2 ரூம் போட்டுட்டு நாங்கள் வீடு கட்டிட்டு போயிடலான் இருக்கோம் ஐயா அப்படின்பாங்க. 2 ரூம் எப்படி உங்களுக்கு பத்தும்? 4 பிள்ளைங்க இருக்காங்க, எப்படி உங்களுக்கு அது பத்தும்? நீங்கள் 4 ரூமாக போட்டுருங்க அப்படின்ட்டாங்க. ஐயா 4 ரூம் போகிறதுக்கு எங்ககிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொன்ன போகும்போது அப்போ ஐயா சொன்னாங்க, பணம் இல்லையா, சரி நான் கொஞ்சம் உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வீடு கட்டுறதுக்கு உதவி செஞ்சாங்க. காலையில் 6:30 மணி அப்படி அந்த நேரத்தில் 6:30-7 மணிக்கெல்லாம் வந்து காலையில் வந்து என்ன இன்றைக்கி என்ன வேலை நடந்திருக்கு அப்படின்னு வந்து நாங்கள் எழும்பி போகிறதுக்கு முன்னாடி ஐயா வந்து பார்த்துடுவாங்க. காலையிலே நாளைக்கு வீடு பால் காய்க்கிற நேரத்தில் முந்தின நாள் கதவு ஜன்னல் எதுவுமே இல்லை. உடனே ஐயா முயற்சி எடுத்து நைட்டு 11-12 மணி இருக்கும், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து நைட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணாங்க. அம்மா வந்து படுக்க வர்ற நேரத்துங்களில் படுத்த உடனே சொல்லுவாங்க, இந்த வீட்டில் படுக்கிறோன்னா ஃபஸ்ட்டு ஆண்டவருடைய கிருபை, 2வது ஐயாவோட ஒரு பரந்த மனப்பான்மையினால தான் நம்ம இந்த வீட்டிலேயே நம்ம வசிக்கிறோம் அப்படின்னு அனைதினமும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஐயா மாதிரி கொடுக்குற குணம் உள்ளவங்க யாரும் இருக்க முடியாது. 2006வது வருஷம் வந்து எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் அவங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்து அப்போலோவில் அட்மிட் பண்ணி அவங்கள ஒரு 6 மாதம் அப்போலோவில் அட்மிட் ஆகியிருந்தாங்க. வாரம் எங்களை வந்து விசாரிப்பாங்க ஃபோனில், அப்பா எப்படி இருக்காங்க எல்லாத்தையும் கேட்டு விசாரித்து எங்களுக்காக ஜபிச்சுட்டு இருந்தாங்க. அப்போது ஒரு 6 மாதம் கழித்து அந்த ஹாஸ்பிட்டல்லையும் எங்களை நெருக்கடி பண்ணி நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க, இனிமேல் வந்து சரி பண்ண முடியாது, அவங்களுக்கு இனிமேல் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி எங்களை வீட்டுக்கு அனுப்ப பார்த்தாங்க. அந்த நிலைமையில் வந்து எங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் பில்லில் பணம் கட்டுறதுக்கு எங்களுக்கு சுத்தமாக காசு இல்லை. ஏற்கனவே நாங்கள் 9 லட்சம் ஹாஸ்பிட்டலில் கட்டிட்டோம், அப்புறம் இன்னும் 2 லட்சம் கட்டினா தான் நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹாஸ்பிட்டலில் சொல்லும்போது அந்த 2 லட்சத்துக்கு நாங்கள் எங்கெங்கேயோ அலைஞ்சாலும் எங்கேயுமே எங்களுக்கு அந்த உதவி கிடைக்கல. அப்போது நம்ம ஐயாட்ட வந்து நான் உதவி செய்யுங்க ஐயான்னு கேட்டும்போது ஐயா எனக்காக உதவி செய்தாங்க. சொந்தக்காரர்கள் யாருமே உதவி செய்யலை. அப்போ வந்து எல்லோரும் வீட்டு டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வந்தால் பணம் தரேன் அப்படின்னாங்க. அதை வந்து ஐயாட்ட சொல்லப்போ ஐயா அதை வந்து என்னை திட்டி அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து எனக்காக உதவி பண்ணாங்க. அந்த மாதிரி உதவிகளை செய்த தேவ மனிதனை வந்து நாங்கள் மறக்கவே முடியாது.